ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய நைட் ஸ்டடி செக்ஷனில் இன்றைக்கி நைட்டு 9 o'clockலேருந்து 2 o'clock நான் என்னென்ன படித்தேன், இன்றைக்கி நான் கன்சிஸ்டண்ட்டாக என்ன படிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நான் குவான்ட்ஸ் எடுத்தேன். இன்றைக்கி ஆவரேஜ் டாப்பிக்கை தான் படிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இந்த டாப்பிக்கான பேசிக்ஸ் அண்ட் நோட்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. நான் முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ கரியர் டிஃபைனர் சேனல் பார்த்து அந்த நோட்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி நான் பேசிக்காக ரொம்ப பேசிக் லெவல் கான்செப்ட்ஸை தான் பார்த்துருந்தேன். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ஸ் லேர்ன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காகத்தான் இப்போ அந்த முன்னாடி நான் தமிழ் கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துருந்ததுனால இப்போ நான் ஹிந்தியில் கிளாஸ் பார்த்தா கூட என்னால் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்புறம் கொஞ்சம் சம்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ரீசனிங் தான் எடுத்தேன். ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங் டாபிக் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காக ஆர்ட்ஸ் ஆஃப் ரீசனிங் சேனலில் கிளாஸ் பார்த்தேன். முன்னாடியே நான் தமிழ் சேனல்ஸ் பார்த்து கொஞ்சம் பேசிக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஹிந்தி சேனல்ஸ் பார்க்கும்போது என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியுது, கான்செப்டை பில்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட லெவல் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறது என்னால் பார்க்க முடியுது. என்னால் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ அடுத்ததான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸில் நான் ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் சரியாக படிக்கலை. ஸோ அதனால் அதை இந்த ஒரு 7 to 10 daysக்குள்ளே கவர் பண்ணலான்ட்டு இருக்கு. ஸோ அதுக்காண்டி இன்றைக்கி 3rd ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நோட்ஸ் எடுத்து வச்சேன். நான் நோட்ஸ் ஒரு லைட்டாக ஹிண்ட் மாதிரி நோட்டில் எழுதி தான் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை நான் எழுதி வச்சிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்தேன். இங்கிலீஷ் செக்ஷனில் ஒரு எடிட்டோரியல் ரீட் பண்ணேன். எடிட்டோரியல் ரீட் பண்ணுறது நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் என்னால் அந்த சென்டென்ஸை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் செப்பரேஷன் பண்ணி அதோட சப்ஜெக்ட் எது வெறுப்பு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் போக போக இது எனக்கு பழகிரும், என்னால் புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன். கொஞ்சம் ஒக்காபுலரிஸ் நோட்ஸ் எடுத்து வச்சேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் சேனல் பார்த்து இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் நோட் பண்ணி வச்சேன். இன்றைக்கி ஸ்டடி செஷன் என்னால் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்க முடியாட்டாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த கன்சிஸ்டன்சி ஜேர்னியில் நீங்களும் என்னோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விளாக் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூன்டு. பாய்.